ஹலோ மக்களே! ரகுராம் ஜானகி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரகுராமோட குடும்பமே தனாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி எப்படியாவது தனாவை இந்த போட்டியில தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு பல திட்டங்கள போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வழியாட்டு நம்ம தனா செமையாட்டு விளையாடி இந்த போட்டியில வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம கதிரும் தனாவும் போட்டிக்கு போறதுக்காண்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கதிரோட பார்ட்னரும் வராங்க. எங்க போட்டிக்கா போறீங்க? நான் உங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு போறாங்க. அதே சமயத்துல அந்த பார்ட்னர் கதிரை ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனா கிட்ட வந்து, நீங்க ரகுராமோட பொண்ணு தானே, உங்க அப்பாக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு இவ்வளோ ரூபா பரட்டுறது கஷ்டமா? நீங்கள் மட்டும் உங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உடனே எல்லாத்தையுமே செய்து தருவாங்களே அப்படின்னு சொல்லவும் தானே அப்படியே குழம்பி போயிடுறாங்க. எதுக்கு இவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம கதிரை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த பார்ட்னர் விடுற மாதிரி இல்லை. தானா கிட்ட வந்து, எனக்கு புரியுது, நீங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கதிரை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டீங்க அப்படி தானே, எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் லவ் தான் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் கதிரை மேரேஜ் பண்ணது தான் காரணம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இப்படி வெளியில் வந்தவங்க யாருமே நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கதிருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது. ஆனால் பார்ட்னர்னால எதுவுமே பேச முடியல. அப்படியே நம்ம கதிர்கிட்ட வந்து, கதிர் நீங்கள் தானே ஒரு ஆர்டரை நல்லபடியாக பிடிச்சு கொடுத்தீங்க, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் போய் பேசுனா நல்லபடியாக இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் அந்த இடத்துக்கு போகலாமான்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம கதிரும், சரி எனக்கு வேலை இருக்குது, நீ இப்போ போட்டிக்கு போனா கடைசி நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனாவும் ரொம்பவே குழம்பி போய், கதிர் உன்னை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக நீ போட்டிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பாட்டாரும் கதிரை தனியாக கூட்டிகிட்டு போடுறாங்க. கதிரும் அப்படி யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு கேட்கவும் அந்த பார்ட்னரும், இல்லை இவ்வளோ சிலிண்டர் எல்லாம் இருக்குல்ல, அதையும் டெலிவர் பண்ணிடு, பேசாமல் யூனிஃபார்மை மாட்டிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. நம்ம கதிரும், நீங்கள் என்கிட்ட அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வரலையே, ஏதோ ஒரு ஆர்டர் இருக்குது அதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொல்லவும் அந்த பார்ட்னரும், நான் அப்படி கூப்பிட்டா மட்டும் நீ வந்திருப்பியா, இப்படி கூப்பிட்டனால தானே வந்த, எப்படியும் சிலிண்டர் டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. கதிரும் எதிர்த்து பேசவும் அந்த பார்ட்னரும், பணம் இல்லாதவங்க எல்லாம் இந்த பக்கமாக பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராம், ஜானகி, மாயா எல்லாருமே என்ன தனாவை காணலையே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரகுராமும் ஒரு போட்டிக்கு வந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும்னு அவளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி எல்லாம் இருக்காங்க. கார்த்தியும் புவனேஸ்வரி கிட்ட, பார்த்தீங்களா அத்தை, அவன் தான் அந்த ஜெனிஃபர், இவளை எதிர்த்து தான் தனா போட்டி போட போகிறா, அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா கிட்ட தான் அவள் 10 லட்ச ரூபா பணம் பேசி வச்சுருந்தா, கண்டிப்பாக இந்த தனா கதிர்க்காக பணத்தை வாங்கிட்டு இந்த போட்டியில் வின் பண்ண மாட்டா, அதுக்கப்புறமா எல்லாருமே அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட, கண்டிப்பாக இந்த ஜானகியும் வந்திருக்கா, அவள் கண்ணு முன்னாடியே அவளோட ஹஸ்பண்டும் அவனோட பொண்ணும் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அன்னைக்கு அவளோட காலில் விழ வச்சால, இன்னைக்கு அதுக்கு மூலமாக நான் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்கிறாங்க. கார்த்தி அவங்க அத்தைட்ட, இந்த வாட்டி நம்ம பிளான் மிஸ் ஆகவே செய்யாது, கண்டிப்பாக இந்த தனா இந்த போட்டியில் வின் பண்ண போகிறதில்ல, ரகுராம் வகிக்கிற எல்லா தலைவர் பதவியிலிருந்தும் அவன் ராஜினாமா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புவனேஸ்வரி அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மணியும் சிவராமனும் பேட்மிண்டன் போட்டியோட கமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி அவங்க கிண்டலாக பேசுகிறதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, என்ன தனாவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம தனாவும் என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே தான் நம்ம ஜானகிக்கு நிம்மதியாச்சு. ஜானகி நம்ம தனா கிட்ட போய், தனா எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணிடுது, எதை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம தனாவுக்கு ரொம்பவே குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த ஸ்பான்சரும் தனா கிட்ட வந்து, நீ சொன்னபடி எல்லாம் செய்துடுவில்ல அப்படின்னு கேட்கவும் தனாவும் கண்டிப்பாக நான் செய்திடுவேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து, கதிரை காணல, அவன் எங்கே போயிருக்கான்னு விசாரிக்கவும் ஒரு கம்பெனி விஷயமா வெளியில் போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் வந்துடுவான் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் தனாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த தனா வின் பண்ண போகிறதில்ல, கதிர்க்காக இந்த போட்டியில் விட்டு கொடுக்க தான் போகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே பேட்மிண்டன் போட்டிக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இறுதி போட்டியும் வரப்போகுது.
செமிஃபைனல்ஸ் முடிஞ்சு ஃபைனல்ஸில் நம்ம தனாவும் ஜெனிஃபரும் மோதுற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் நம்ம தனாவுக்கு மனசு ஃபுல்லாகவே அவங்க அப்பாவோட ஞாபகமாக இருக்குது. எப்படி இந்த போட்டியில் வின் பண்ணலைன்னா அவங்க அப்பா இதில் அவமானப்படுவாங்க. என்ன பண்ணுறது, அப்பா கண்ணு முன்னாடி நம்ம தோக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு விளையாடணும் சொல்லிட்டு நம்ம தனாவும் ஜெனிஃபரும் செம அதிரடியாக விளையாடிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஒரு இன்டர்வல் பிரேக் விடும்போது நம்ம தனாவை பார்த்து அந்த ஸ்பான்சர் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பான்சரும் தனா கிட்ட வந்து, என்ன தனா, நீ பேசுறது ஒன்றா இருக்கு, செய்கிறது வேற ஒன்றா இருக்கு. நீ கண்டிப்பாக இந்த போட்டியில் என்னோட பொண்ணுக்கிட்ட தோப்பேன்னு 10 லட்ச ரூபா பணம் வேற வாங்கியிருந்தல, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் தனாவும் அப்படியே குழம்பி போய்ட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அப்பாக்காக வின் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே அப்படின்னு யோசிக்கவும் அந்த ஸ்பான்சரும் தனா கிட்ட பேசுகிறத நம்ம மாயா கேட்டுறாங்க. தனாவும் அந்த ஸ்பான்சர் கிட்ட, சரி சார், இனிமேல் நான் இந்த போட்டியில் தோக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஜெனிஃபரும் அவங்க அப்பா கிட்ட டென்ஷனாக கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் ஜெனிஃபர் கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக தனா இந்த போட்டியில் வின் பண்ண மாட்டா, உன்னோட மேரேஜுக்கு நான் பரிசாக கொடுக்குறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா தனா கிட்ட வந்து, என்ன தனா இங்கே நடக்குது, அவங்க என்னவோ சொல்லிட்டு போனாங்க, நீ ஏதோ பணம் வாங்கின, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் தோக்கலான்னு ஏதாவது சொல்லியிருந்தியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி மாயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் மாயா, நான் கதிர் ஏஜென்சி நல்லபடியாக இருக்கணும், கதிரும் அதில் ஒரு ஓனர் ஆகணும்னு சொல்லிட்டு பணம் தேவைப்பட்டில்ல, அதனால் இவங்கள்ட்ட இருந்து 10 லட்ச ரூபா வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் அவங்க பொண்ணை எதிர்த்து விளையாடும் போது கண்டிப்பாக வின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மாயா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறதுனா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண, நீ தான் கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே ஆவலாக இருக்காங்க, நீ மட்டும் இந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாத, பணம் தானே, அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், பெரியப்பா உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த புவனேஸ்வரியை எதிர்த்து அவங்க ஒரு சவாலே விட்டுருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே, இப்படியெல்லாம் செய்யாத தானா, இதை பற்றி யோசிக்காமல் இந்த இறுதி போட்டியில் வின் பண்ணணும்னு நினச்சிக்கோ அப்படின்னு நம்ம மாயா தனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. தனாவுக்கு பயங்கர குழப்பமாகவே இருக்குது. தனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்க பார்த்த நம்ம ஜானகி அவங்கள்ட்ட வந்து, தனா நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு தான் இருக்கேன், இந்த போட்டியில் நீ வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி கார்த்திட்ட, என்ன கார்த்தி, கண்டிப்பாக தனா இந்த போட்டியில் தோத்துருவா ஜெனிஃபர் கிட்ட அப்படின்னு சொன்னேன், இங்கே எல்லாமே மாறுதலாக நடக்குது, தனா என்னடானா இவ்வளோ அதிரடியாக விளையாடிட்டு இருக்கா, அவள் எப்படி இதில் தோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜெனிஃபரை எப்படியா இந்த ஆட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பி நம்ம ஒரு பிளேயரை இறக்கிட வேண்டியதான்னு புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. அவங்க பிளான் படியே ஒரு ஜெனிஃபர் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க பக்கத்தில் உள்ள ஒரு ஏனியை தட்டி விட்டுறாங்க. அது கரெக்டாகிட்டு நம்ம ஜெனிஃபர் காலில் விழுந்துடுது. அதில் காலில் விழுந்தோடனே நம்ம ஜெனிஃபர் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு விளையாடவே முடியலை. நம்ம தனாவும் ஜெனிஃபரை வந்து பார்க்குறாங்க. ஜெனிஃபர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் ஜெனிஃபரை தனா கிட்ட, குறுக்கு வழியில் நான் வின் பண்ணலாம்னு நினச்சேன், கடவுளாக பார்த்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஜெனிஃபரும் தனா தான் இதில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தனா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பிளேயரை இறக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே நம்ம தனாவும் அந்த பிளேயரும் செம்ம அதிரடியாக விளையாடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுராமும் ஜானகி எப்படியாவது தனா வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம தனா வின் பண்ணிடுறாங்க. எப்படியோ நம்ம ரகுராமோட மானத்தை மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரோட சூழ்ச்சிக்கு எதிராட்டு நம்ம தனா செம்மையாக விளையாடி அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரகுராமும் புவனேஸ்வரி கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்ணு தனாவை புகழ்ந்து பேசுறாங்கன்னே சொல்லலாம்.